ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எதிர்பார்த்த மாரியே ஒரு ஓப்பனிங் கரெக்ட்டா வந்து 22,800 சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 22,800 அந்த ஒரு சப்போர்ட்ல ஓப்பன் ஆகி கன்டினியூஸா செல்லிங். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல சூப்பர் செல்லிங்க. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, 22,500ல வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, 21,800 வரைக்கும் ஃபால் ஆகும். ஏன்னா, அது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 போல ட்ரம்ப் என்ன சொல்ட்டாரு அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு வந்து நாங்க ஈரான வந்து அட்டாக் பண்றத வந்து ஸ்டாப் பண்ண போறோம். ஆக்சுவலி அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, யுஎஸ் அண்ட் இஸ்ரேலோட மிலிட்டரி வந்து ஈரான் அட்டாக் பண்ண போகுது. ஸோ அவங்களோட எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், பிக் யூனிட்ஸ் எல்லாம் அடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருந்தது இந்த சாட்டர்டே அண்ட் சண்டேஸ்ல. ஸோ அதுக்கு வந்து நெறைய எதிர்ப்புகள் வரவும், ட்ரம்ப் வந்து இன்னைக்கு பேக் அடிச்சிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பேக் அடிக்கிறாரு. ஏன்னா, அவங்க நெனச்சது என்னன்னா, ஈரான ஈஸியா அடிச்சிரலாம் அப்படின்னு அவங்க நெனச்சாங்க. ஈரான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபைட் பேக் பண்ணும் அப்படின்றத வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அதுதான் நிஜம். ஸோ அதனால 5 டேஸ்க்கு வந்து நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன், நாஸ்டாக்லாம் பறக்குறாய்ங்க. கோல்ட் ரேட், சில்வர் ரேட்டுமே பறக்குது. க்ரூட் ஆயில் ரேட்லாம் அதில 10% நெகட்டிவ் இன்னைக்கு ஒரே நாள்ல க்ரூட் ஆயில்லாம். ஸோ அதனால நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, எப்படி பார்த்தாலுமே ஒரு 500 பாயிண்ட்ஸாவது இருக்கும். 500-600 பாயிண்ட்ஸ் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 300 டூ ஒரு 500 பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா டவ் ஜோன், நாஸ்டாக் நல்லா வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 300-600 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. கொஸ்டின் மார்க் தான் அது. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வந்து எப்போ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு போகும் அப்படின்னா 23,800 பிரேக் பண்ணணும். இப்ப அவன் 22,500ல இருக்கான். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1,300 பாயிண்ட் பக்கம் அவன் மேல ரெக்கவரி ஆகி மொமெண்டம் ஆறுனா மட்டும் தான் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுமே தவிர, இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி லோயர் ஐ ஃபார்மேஷன் தான். இப்போ லோ போயிருக்கு. மேபி அடுத்து ஒரு ஹை போகும்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஒரு 600 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 23,300 அந்த ரேஞ்சில ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒண்ணு மேல ஓப்பன் ஆகும், இல்ல இந்த நியர்பைல ஓப்பன் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஹியூஜா நடந்துச்சு அப்படின்னா, ஒரு செல்லிங் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யுது மார்க்கெட்ல இப்போ ரீசென்ட் டேஸ்ல. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கனால. ஸோ மேபி நாளைக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி செல்லிங்கும் போலாம். இப்போ 23,320 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல லெவல். ஓகேங்களா? இன்கேஸ் அதுல ஓப்பன் ஆகி திரும்ப ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, திரும்ப 22,800 தான் அதுக்கு சப்போர்ட். ஸோ டுவர்ட்ஸ் அத நோக்கி வர சான்சஸ் இருக்கு. 100ல மைனரா ஒண்ணு இருக்கு. ஸோ ஆனா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா 22,800 இல்ல 23,300க்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, 23,850 அப்படிங்கிறது வந்து அது செம்ம ரெசிஸ்டன்ட். ஸோ அத பிரேக் பண்ணா மட்டும் தான் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ அது வரைக்கும் ரிவர்சல் கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 23,300ல ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கீழ செல் ஆகுது அப்படின்னா 100ல ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கு. ஸோ மேஜர் சப்போர்ட்டா 23,800 22,800 மேல ரெசிஸ்டன்ட்ன்னு போகும்போது 23,850 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ட். இதான் நிஃப்டியோட லெவல். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலெல்லாம் உடைச்சு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு அவனுமே கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அவன் எப்படி பார்த்தாலும் இப்போ நிஃப்டியே வந்து 600 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அவன் 1,500 பாயிண்ட்ஸாவது கேப் அப் ஆவான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு இவன் வந்து 51னா இவன் 53,000த்துல அவன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ 53,000 அப்படின்னா இந்த லெவல். ஓகேங்களா? ஒரு 1,500 53,000 53,700ல ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான். மேபி அதுகிட்ட நியர்பைல ஓப்பன் ஆகி செல் ஆகவும் சான்சஸ் இருக்கு. அப்படி செல் ஆச்சு அப்படின்னா 51,800 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த 5 நாள் வந்து சீஸ் ஃபயர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணாது. ஓகேங்களா? ஐடிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்குங்க. ஏன்னா ஐடி வந்து பேங்க் நிஃப்டி அந்த அடி அடிச்சுமே ஐடி வந்து சைட்வேஸ் பில்டப் பண்றான். ஸோ கண்டிப்பா அவன் வந்து 30,160க்கு மேல தான் ஓப்பன் ஆவான். ஸோ ரெசிஸ்டன்ட்டா 31,200 ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ரெக்கவரி ராலி கிடைக்கும் ஐடிக்கு. ஐடி தான் ரொம்ப ஃபாலிங்ல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே ஆல்மோஸ்ட் 26% கரெக்ஷன் ஆயிடுச்சுங்க. 740 சொன்னேன். கரெக்ட்டா இன்னைக்கு 740. நாளைக்கு கண்டிப்பா கேப் அப் தான். ஸோ மேல தான். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ 780 அப்படிங்கிறது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். மேபி அது நியர்பைல ஓப்பன் ஆகி செல் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் லோயர் ஐ ஃபார்மேஷனில் தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரிலையன்ஸ்
ரிலையன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ். ஏன்னா, அவன் வந்து கண்டிப்பா 1424க்கு மேல தான் ஓப்பன் ஆக போறான். ஸோ ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா போச்சு அப்படின்னா, 1470 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிலையன்ஸோட லெவல். ஓகே பார்ப்போம். நாளைக்கு ஒரு கேப் அப் தான். கண்டிப்பா கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அது எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்றது தான் வந்து கொஸ்டின் மார்க். ஸோ எங்க ஓப்பன் ஆறான், ஓப்பன் ஆனோனே செல்லிங் போறானா, இல்ல அந்த மொமெண்டம் அப்படியே தக்க வைக்கிறானான்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.